friends, நான் உங்க சுபதா zacs.kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. நம்ம காலையில் பொதுவாக இட்லி தோசை இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவோம். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் ஹை ஃபைபர், ஹை பொட்டாசியம், ஹை கால்சியம், ஹை ப்ரோட்டீன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துகள் நிறைஞ்சிருக்கு. இதை நம்ம ரெகுலராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணி குடிச்சிட்டு வர்றதுனால நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதை ஆன்லைன் கிளாஸ் இல்லை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது ஒரு எனர்ஜி ட்ரிங்காகவும் அவங்களுக்கு கொடுக்கலாம். இதை குடிக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்கின், ஹேர் எல்லாமே நல்ல க்ளோவாகும். இதோடைய மல்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக ஸ்கிப் பண்ணி நம்ம இதை மெயின் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வர்றதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸும் இதில் ஆகும். ஸோ இந்த சூப்பரான அண்ட் மேஜிக்கல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க செஞ்சு காமிச்சிடுறேன். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. இப்போது பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு பிளேட்டில் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5லேருந்து 6 பாதாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் 2 பேர்ச்சம்பழம் அதோடைய விதையை எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு வாழைப்பழம், நல்ல ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அடுத்து ஓட்ஸ். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து இதில் வெனிலா எசன்ஸ் தேவைப்படும். வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க செஞ்சு காமிச்சிடுறேன். இங்கே நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்ஸை சேர்த்துடலாம். ஓட்ஸை நல்லா இதில் போட்டு வறுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க தேவையில்லை, மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம். இதோடையே சேர்த்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாதாமையும் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி பவுடராக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழம், வாழைப்பழம் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு பால், அதாவது ஸ்கிம்டு மில்க்கு, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பசும்பாலாக இருந்தால் கூட இந்த மேலே இருக்க ஆடையை மட்டும் எடுத்துட்டு பாலை ஊற்றிக்கோங்க. இதை ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஆடையை தனியாக நீக்கிட்டோம். ஸோ ஃபேட் நம்மளுக்கு தனியாக வந்துருச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம மேலே இருக்க இந்த பால் ஏடோடையே கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபேட் ரொம்பவே முக்கியம். அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபுல் டே ஆக்டிவாக விளையாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இந்த பால் ஏடு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா பால் ஏடை தனியாக எடுத்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், சூப்பராக திக்காக ஒரு பனானா ஓட்ஸ் ஸ்மூதி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதில் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக சியா சீட் தூவி விட்டு இதை அப்படியே நம்ம குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். நேச்சுரல் சுகர். இதில் பார்த்திங்கன்னா பிசிஓடி, தைராய்டு இவங்க இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஃபுட்டை எடுத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஆஃப்டர் ஸ்கூல் ட்ரிங்காக அதை கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.